ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா. வணக்கம் இந்திரகுமார் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நலமாக இருக்கிறேன். நீண்ட நாட்கள் ஆச்சு. உங்களோட பேசி மட்டும் இல்ல, நான் இன்னொருவரோட பேசியே நீண்ட நாட்கள் ஆச்சு. ஓகே. இடையில எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சு, பாலச்சந்திரன் சாருக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சு. தனித்தனியாக பிரேக் எடுத்தோம். அதுக்கப்புறம் மொத்தமாவே கொஞ்சம் பிரேக் விட்டுறலாம்னு விட்டுட்டோம். ஓகே. இப்போ எல்லாம் ஒரு மாதிரி நார்மல் ஆயிட்டு இருக்குது. சேனல் நார்மல் ஆயிருச்சு, சமுதாயம் நார்மல் ஆயிருச்சா சார்? சமுதாயம் நார்மல் ஆகுமா? அது ஆன மாதிரி தெரியலையே. ஆமாங்க சார். இல்லன்னா நார்மலான பல விஷயங்கள் நடக்குது சார் நாட்டிற்குள். நடக்குது. ஆமா, நீங்க அதெல்லாம் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தது தானே. உட்கார்ந்து பேசுவோம்ல, நீங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருந்த பல விஷயங்கள் இப்போ கண்ணெதிர பார்க்க வேண்டியது இருக்கு. போராடக்கூடிய நபர்களை பனையூருக்கு கூப்பிட்டு பேசுறீங்க, மற்றபடி எல்லா விஷயத்தையும் பனையூருக்கு கூப்பிட்டு பேசுறீங்க. வெளியில வந்தால் கூட்டம் வரும் அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் காரணமான்னு கேட்டீங்க. வெளியில வந்தா கூட்டம் வருங்கிறது வேறு விதமாக முடிஞ்சிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்டோம் சார். நீங்க வெளியே வந்தா கூட்டம் வரும் அப்படின்ற அந்த ஒரு யூஎஸ்பி இருக்குல்ல சார், அந்த யூஎஸ்பியை மெயின்டைன் பண்ண விரும்புறாங்க சார். அதை நார்மலைஸ் பண்றதுக்கு விரும்பல. இன்னைக்கு எதாச்சும் டிவியில யூடியூப்ல ஸ்க்ரால் பண்ணி என்ன பாக்குறதுனே தெரியாம போயிட்டே இருந்த போது பழைய பாடல்கள் கேட்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் சிவாஜிக்கு போய் சிவாஜியை பத்தி பார்க்க ஆரம்பிச்சு, சிவாஜி டெத் வீடியோன்னு ஒண்ணு இருந்தது சார். அந்த அவருடைய ஃபியூனரல் ப்ரொசஷன் அப்படின்ற ஒரு வீடியோ இருந்தது சார். இதுல என்ன நடந்துச்சு? பொதுவா அண்ணாவினுடையது பார்த்திருக்கோம், கலைஞரோடது பார்த்திருக்கோம், எம்ஜிஆர் பார்த்திருக்கிறோம், ஜெயலலிதா பார்த்திருக்கிறோம், பல அரசியல் தலைவர்கள். சிவாஜி இது எப்படி இருந்தது அப்படின்னு, ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போது இறந்துட்டாரு, ரொம்ப பிடித்த நடிகர், சரி பார்ப்போம் அப்படின்றதுனால அந்த வீடியோ நான் பார்த்திருந்தேன். தேனப்பனுடைய சேனல்ல அப்லோட் பண்ணி வச்சிருந்திருக்கிறார் அந்த வீடியோவை. அதுல திரைத்துறை, அதாவது தென்னிந்திய நடிகர் சங்கம், தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு அடுத்து தொடங்கப்பட்ட திரைக்கலைஞர்களுடைய சங்கம், சின்னத்திரை நடிகர்கள் சங்கம், வெள்ளித்திரை கலைஞர்கள் சங்கம், படத்தொகுப்பாளர்கள் சங்கம், ஒளிப்பதிவாளர் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், நடிகைகள் சங்கம், கேரக்டர் ஆர்டிஸ்ட் சங்கம், எல்லா சங்கத்தை சேர்ந்தவர்களும் ஒரு பேனர் ஒண்ணு எடுத்துக்கிறாங்க. நான் அதுல இயக்குனர் சங்கத்துல பாக்குறேன், ஒரு பக்கம் ராஜேஷ் கண்ணா, இன்னொரு பக்கம் சேரன். அவங்க ரெண்டு பேரும் இந்த பேனரை இழுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க. நடுவுல அன்றைய மிகப்பெரிய இயக்குனராக இருந்த பிவாஸ் உள்ளிட்டவர்கள் எல்லாம் நடுவில் நடந்து வர்றாங்க. எல்லாரும் அந்த ப்ரொசஷன் பண்ணி நேரா சிவாஜி கணேசனுடைய வீட்டுக்கு போறாங்க. திரும்ப வீட்டுல இருந்து திரும்ப கிளம்பும் போது அந்த உடலை ஏத்துறாங்க சார். பொதுவா ஒரு உடலை ஏத்தும் போது யார் ஏத்துவான்னா, யாராவது ஊழியர்கள் ஏத்துவாங்க, பணியாளர்கள் ஏத்துவாங்க. இப்ப நம்மளுக்கு இந்த பிளையிங் ஸ்குவாட் மாதிரியான ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் இருக்குது, அவங்க ஏத்துறாங்க. அப்போ யார் ஏத்துறா அப்படின்னா, ஒரு பக்கம் சரத்குமார், இன்னொரு பக்கம் விஜயகாந்த், ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஏசி அந்த ஏர் கண்டிஷன்டு கேபினை அப்படி தூக்கி அங்க வைக்கிறாங்க. சுத்தி அவங்கதான். ரஜினி ஒரு பக்கம் அடி வெயில் பொழக்குது, ரஜினி உட்கார்ந்து, கமல் உட்கார்ந்து, சரத்குமார் இருக்கிறாரு, சிவாஜி இருக்கிறாரு, ராம்குமார் இருக்கிறாரு, பிரபு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இடையில விஜய் இடையில ஏறிட்டு திடீர்னு அதுக்கப்புறம் அந்த வண்டியில காணாம போயிடுறாரு. இவங்க எல்லாம் அதுக்கப்புறம் ரோட்ல தான் நடந்து போறாங்க, ரோட்ல தான் நடந்து வந்தாங்க. யாரும் கூட்டம் வரல சார். யாரும் போட்டு யாரையும் நெரிக்கல. கூட்டம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் சார். யாரையும் நெரிக்கல. இதே நடிகர்கள் தான் வந்திருக்கிறாங்க, எதுவும் நடக்கல. நடிகர்களை சுத்தி யாராவது கூட்டம் கூடிட்டாங்களா அப்படின்னா கூடல. அப்படி நார்மலா அப்படி போயிருக்குது. அது இன்னைக்கு எப்படி மாறிடுது அப்படின்னா, அதை யூனிக் செல்லிங் பாயிண்டா மாத்தி தனக்கான கூட்டத்தை தக்க வைத்துக் கொண்டு அவருக்கு இருக்கக்கூடிய நார்சிசம் அதுல வெளிப்படுது. இதுதான் ஆரம்பத்துல இருந்தே அதை நம்ம சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தோம் சார். இவர் நார்மலைஸ் ஆக மாட்டார். எம்ஜிஆர் நார்மலைஸ் ஆனார். எம்ஜிஆர் மக்களோட மக்களா ரோட்ல தான் நடந்து போனார், ரோட்டுக்கு தான் வந்தாரு. ஜெயலலிதா பிற்காலத்தில் வேறு ஒரு பாணியை அறிமுகப்படுத்தினாலும் கூட அவருடைய தொடக்க காலத்துல ரொம்ப சாதாரணமா மக்கள் மத்தியில அந்த வெள்ளச்சேலை கட்டின அந்த ஸ்டில் ரொம்ப ஃபேமஸ் சார். அதை கட்டியிருந்த போது அவங்க சத்துணவு திட்டத்தினுடைய பரப்புரையாளரா தமிழ்நாடு முழுக்க பகுதி பகுதியா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க இதுல டிராவல் பண்ணிருக்கிறாங்க. அப்போ அங்கெல்லாம் வராது, இங்க வருது அப்படின்னா இதுல ஒரு பின்னாடி ஆர்டிபிஷியலான பூஸ்டிங் ஒண்ணு பின்னாடி நடக்குது. இவருடைய செல்வாக்கை தக்க வைப்பதற்கான முயற்சி ஒரு பக்கம் நடக்குது. இதுல நம்ம கோபால் சார் சொல்றதெல்லாம் கேட்டோம் அப்படின்னா ஷூட்டிங் நடக்குதுன்னுலாம் சொல்றாங்க. இப்ப இதை தொடர்ந்து சொல்றோம். இப்ப அது நடந்திருக்கிறது சார். ஷூட்டிங் நடக்கிறதாக பரவலாக வெவ்வேறு தளங்கள்ல சொல்றாங்க. அதாவது
உள்ளே இருப்பவர்களுடைய நண்பர்களாக வெளியில அங்கங்க இருக்கக்கூடியவங்க சொல்ற தகவல்களும் அப்படித்தான் சொல்லுது. பட் வரட்டும், சிபிஐக்கு போயிருக்குல்ல, சிபிஐக்கு போனதெல்லாம் வரட்டும், விசாரணை முடிஞ்சு. சிபிஐக்கு போனது என்னைக்கு சார் வந்திருக்குது? அது கேஸ சொல்லல, மற்றதுகளை சொல்ற. மற்றதுகளை சொல்றீங்க. அங்க போயிட்டா எங்கேயாவது ஒரு பக்கத்துக்கு உண்மைகள் போய்த்தானே ஆகணும். வெளியில நமக்கு சொல்றாங்களோ சொல்லலையோ வேற எங்கேயோ ஒரு பக்கத்துல உண்மை தெரிஞ்சிடும். அது வேறு முரண்பாடுகள் வரும்போது அது ஒரு விதமாக அது லீக் ஆகி வரும். வரட்டும், அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கு கரூர் துயரத்துல உயிரிழந்தோர் குடும்பங்களை சென்னையில விஜய் சந்திக்கிறார். காலையில அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு அப்படிங்கிற ஒரு நிகழ்வை இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அவர் கரூர் போகல, இன்றைக்கு அவைலபிளாக இருக்கிற குடும்பங்களை இன்னைக்கு சென்னைக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க அத? தமிழ்நாட்டுல இப்படியான கேதங்கேற்பு முறை ரொம்ப புதுமையா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு சார். அதாவது முதல்ல வெள்ள பாதிப்புல இருந்தவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு சந்திச்சாரு. கேட்ட போது ரோட்டுக்கு போனா கூட்டம் வந்துரும்னாரு. அதுக்கப்புறம் என்ன மீட்டிங்கா இருந்தாலும் அதை பனையூரை சுத்தி மகாபலிபுரம் அப்படியே நடத்திக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வெளியே வந்தாரு, போனாரு. சரி, கரூருக்கு வருவாரு அப்படின்ற ஒரு இது வந்ததுக்கு பிறகு சரி வீட்டுக்கு ஏதாவது ஒரு வகையில கரூர்ல மண்டபம் புக் பண்ணியாவது பார்ப்பாங்க அப்படின்றதாவது நம்ம பார்த்தோம். ஆனா கரூர்லயும் மண்டபம் புக் பண்ணாம கேட்டா என்னென்னமோ கதை கட்டுறாங்க சார். ஆன்லைன்ல கடந்த 3 நாட்களா, அது குறிப்பா கேஸ் சிபிஐக்கு மாறினதுக்கு பிறகு இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா சார், கான்ஸ்பிரசியை பேசுவதற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கிடைத்ததாக எடுத்துக்கொண்டார்கள். இப்ப நீதிபதிகள் இதையுமே கன்சிடர் பண்ணணும். உச்சநீதிமன்றத்திலயோ அல்லது உச்சநீதிமன்றம் கடைசியில என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு சொன்னதற்கு பிறகு இந்த கான்ஸ்பிரசியை கிரப் பண்றதுக்கு அவங்க ஏதாவது ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்களா அல்லது இது பண்ணிருக்காங்களா அப்படின்னா இல்ல, அது அதனுடைய பொருள் கான்ஸ்பிரசி என்டோர்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்ற ஒரு அர்த்தம் வருது. அது நீதிபதிகள் தங்களையே மறு விசாரணைக்கு உட்படுத்திக்கணும். நம்ம நீதி வழங்கும் முறையில என்ன சரியாக இருக்கிறது, என்ன தவறாக இருக்கிறது, அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்றது. ஏன்னா சந்திரசூட்டுக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு வழங்குறோம் அப்படின்னா அந்த தீர்ப்பினுடைய விளைவுகளை பேசுவதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கிறது. அதை நாமும் காது கொடுத்து கேட்க வேண்டும். மை ஷோல்டர்ஸ் ஆர் பிராட் எனஃப் டு கேரி த கிரிட்டிசிசம் அப்படின்னு சொன்னவரு சிஜே சந்திரசூட். அப்போ இன்றைக்கு நீதிபதிகள் அதையெல்லாம் யோசிச்சு அடுத்த முடிவை எடுக்கணும். இவங்க என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இஷ்டத்துக்கு நாங்க முதல்ல கேட்டோம் ஆனா கிடைக்கல, கரூர்ல கேட்டோம் கரூர்ல கிடைக்கல, நாமக்கல்ல கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்றாங்க. ஆனா காவல்துறை தரப்புல இருந்து வெளியிட்டு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நாங்க உங்களை அனுமதி கேட்க சொல்லிட்டோம் லோக்கல்ல, அவங்க எங்கேயும் கேட்கவும் இல்லை எதுவும் வரவும் இல்லை அப்படின்றாங்க. இப்ப மாவட்ட செயலாளர் தான் போயிருப்பாரு. அவர் போயிருந்தார் அப்படின்னா அதுக்கான ரெக்கார்டு இருக்கணும், வெளியே பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்கணும். அதுவும் விஜயனுடைய கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளருங்கும் போது பத்திரிகையாளர்கள் எப்படி சும்மா இருந்திருக்க மாட்டாங்க. சரி, இவங்க செட்டப்புக்காக 4 பத்திரிகையாளர்களை கூட்டிட்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. அப்போ எந்த விதமான பெர்மிஷன் கேட்டது தொடர்பான ஆதாரங்களையும் வெளிப்படுத்தாம இப்ப கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு மக்களை சந்திக்கிறது தான் பிரதானம், மற்ற விஷயங்களை நாங்க போக்கஸ் பண்ண போறது கிடையாது அப்படின்னு மேலிடம் கிளப்பி விட்டு கொண்டே இருப்பது அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியா இப்ப பனையூருக்கு கூட்டிட்டு வரப்பட்டதுல 41 குடும்பங்கள் வந்திருக்கிறாங்களா அப்படின்னா வரல அப்படின்றதுதான் சார் தகவல். கிட்டத்தட்ட 30 பேர்கிட்ட ஒத்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள பஸ் மாறி மாறி வர வச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. இந்த பக்கம் இன்னும் பல பேர் நாங்கள் வர முடியாது, நாங்க இன்னும் எங்க துக்கத்துல இருந்தே மீளல, உங்களை பாக்குறதுக்காக நாங்க அவ்வளவு தூரம் வர முடியுமா, ஒருவேளை அவங்களுடைய சடங்கு சம்பிரதாயம் ஒரு பக்கம் காரணமாக இருக்கலாம். 30 நாட்களுக்கு வீட்டை விட்டு வெளியே போக மாட்டோம் அப்படின்னு சில ஊர்கள்ல சில பின்னணி கொண்டவர்களால அப்படியான சடங்குகள் பின்பற்றப்படும். ஒருவேளை அப்படியான சடங்குகள் காரணமா இருக்கான்னு தெரியல. ஆனா அதை தாண்டி எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு 41 பேரும் விஜய் பார்க்க வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க. அது முழுக்க முழுக்க பொய்யானது. மகாபலிபுரத்துல ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டு நாளைக்கு இவர் போய் பாக்குறாரு அப்படின்றது இப்படி ஒரு கேத விசாரிப்பு முறை, ரொம்ப அபத்தமான ஒரு விசாரணை. இப்ப என்ன பண்றாங்கன்னா சார், சாதியானவ படுகொலையால பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் சிஎம் பார்க்கறதுக்கு கூட்டிட்டு சிஎம் அவர்கிட்ட பேசுறாரு. இப்ப அதை எடுத்து போட்டு அப்ப இது மட்டும் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சாதியானவ படுகொலையால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் மனம் விட்டு பேசுவதற்காக திருமாவர்கள் அவரை அழைச்சிட்டு போய் இங்க பாக்குறாங்க, அவர் மனம் விட்டு பேசுகிறார். அதுவும் இதுவும் ஒன்னா. சாதியானவ படுகொலையை நிகழ்த்தியது அரசு அல்ல,
அரசு தார்மீகமாக அதற்கு பொறுப்பேற்று தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. சாதி ஒழிப்பு என்கின்ற நோக்கத்தோடு செயல்படுவதால் அதை செய்து கொண்டிருக்கிறது. ஆனா இது இவர் நேரடியாக நடத்தின ப்ரொசஷன்ல நடந்த ஒரு மிகப்பெரிய இழப்பு. அதற்கு நேரில் வரமாட்டாரு. இப்ப என்னன்னா, இவருக்கு என்டார்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு பல தரப்புகள் உருவாகி இருக்கிறாங்க. அது எல்லாமே முன்னாள் இந்நாள் என்டிஏ. ஒன்னு எடப்பாடி பழனிசாமி, இன்னொன்னு ஆர்பி உதயகுமார், இன்னொருத்தர் டிடிவி தினகரன், அதுக்கப்புறம் நயினார் நாகேந்திரன், அதுக்கப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன். இப்படியான நபர்கள் எல்லாம் விஜய்க்கான என்டார்ஸ்மெண்ட்டை கிரியேட் பண்றதுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல ரொம்ப பரிதாபத்திற்குரிய வகையில சமூக வலைதளத்தால ஒரு காலத்தில் நம்பப்பட்டு கொண்டிருந்த பல பேர் இதுல அம்பலப்பட்டிருக்கிறாங்க. சமூக வலைத்தளங்களால நம்பப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றீங்க. சரி, சென்னையில வச்சு இந்த நிகழ்வை நடத்திடலாம். அதுக்கப்புறம் மக்களை சந்திக்கிறது இயல்பாக அவருடைய ஒரிஜினல் பிளான் படி ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஊர்ல அப்படின்னு மக்கள் சந்திப்பு தொடரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்படி அத ஒண்ணு ஃபார்மேட்டை மாத்துறாங்களா அல்லது அதே ஃபார்மேட்ல கண்டினியூ பண்றாங்களா? ஏன்னா கோர்ட்ல ஒரு பக்கம் இந்த எஸ்ஓபியை ஃபார்ம் பண்றது அப்படின்றது பேசப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசும் கூட அந்த எஸ்ஓபி ஃபார்ம் பண்றதுக்கான வேலைகளில் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிறது. அப்ப அந்த எஸ்ஓபி ஃபார்ம் பண்ற வரைக்கும் எந்த இதுக்கும் அனுமதி கொடுக்கறது இல்லை, புதிய நிகழ்வுகள் எதற்கும் அனுமதி கொடுக்கறது இல்லைன்னு தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருக்கிறது. அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே ஃபாலோ பண்ணணும். அது யாராக இருந்தாலும் அந்த அனுமதியை தடுத்து நிறுத்ததான் வேண்டும். அதை தவிர வேற வழியே இல்லை. ரெண்டாவது, இவர் அந்த பொதுக்கூட்ட ஃபார்மட்ல நடத்துறது அல்லது மாநாடு ஃபார்மட்ல நடத்துறது அல்லது ஊருக்குள்ள போய் நடத்துறது எல்லாமே அவலத்தை தான் உருவாக்கி இருக்கு. எல்லாமே பேரழிவை தான் சார் உருவாக்கி. இவர் மாநாடு அப்படின்ற பேர்ல நடத்தின கள்ளக்குறிச்சியில கொடியறிமுகம் பண்ண அந்த கூட்டத்துல அதுல பல பேர் அதுக்கு வர்ற வழியிலேயே பல பேர் உயிரிழப்பு, போகும்போது பல பேர் உயிரிழப்பு, கூட்டத்துல பல பேர் மயக்கம், வெயில் காரணமாக மயக்கம், கூட்ட நெரிசல் காரணமாக படுகாயம். மதுரையில நடத்துறத 2 பேர் உயிரிழப்பு, பல பேர் படுகாயம். அப்ப இவர் எந்த ஃபார்மட்ல நடத்தினாலும் அதுல அழிவு அப்படின்றது இன்பில்டாவே நடந்து கொண்டே இருக்கிறது. அததான் பல பேர் இது எப்படி இவங்க என்ன பண்ணாலும் இது நடக்கும். காரணம் இதற்கு கொடுக்கப்படுற ஹைப்பு, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆர்கானிக்னு சொல்லப்படுகின்ற ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு பூஸ்டிங் அல்லது போஸ்டிங் இதுக்கு பின்னாடி தொடர்ந்து நடக்குது. அத உங்களுடைய அப்சர்வேஷன் என்னன்றத கேட்கணும்னு நினைக்கிறேன். பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு ஒரு விஷயத்துக்காக கூட வரும்போது அந்த டிராவல்ல சில விபத்துக்கள் நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதுலயும் கொஞ்சம் அன்ரூலியாக நடக்கக்கூடியவர்கள் வரும்போது எங்கேயாவது 1-2 இடங்கள்லயாவது விபத்துக்கள் நடக்கக்கூடும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வர்ற கணக்கு, அந்த கணக்கெல்லாம் நம்ம விஜய் கணக்குல ஏத்திட முடியுமா? அதாவது வர்ற வழியில எதேச்சையாக நடப்பதை விஜய் கணக்கில் எழுதி விடுவது அப்படின்றது அவங்க முதல்ல எப்படி வர வைக்கப்பட்டாங்கன்றதுலயுமே கேள்வி இருக்குல்ல சார். அவங்க இயல்பாக தானாக தன்னுடைய மனம் ஒப்பி வந்தார்களா அல்லது இதுக்கான பிரஷர் புறச்சூழல் மூலமாக உருவாக்கப்பட்டதா அப்படின்றது பார்க்கணும்ல சார். ஆமா, அதாவது அந்த உருவாக்கப்பட்ட சூழல்ல தானே நடக்குது இதெல்லாம். நடைமுறையில என்ன நடக்குதுன்னு கன்ஃபெஷன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு ஊர்லயும் அழுத்தம் கொடுத்து அங்க உண்டான பார்ட்டி ஆட்கள் எல்லா கட்சிகள்லயும் எப்படி கூட்டு வராங்களோ அதே மாதிரி தான் கூட்டு வர்றாங்க. ஆனா மீடியா ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்குதுன்னா அதுக்கு நேர் மாறாக இது தானாக சேர்ந்த கூட்டம், எல்லாம் விஜயை பார்ப்பதற்காக வந்த கூட்டம் அப்படின்னு போட்டுக்கிட்டு, அண்ணாவுக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு சரி அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அதுவும் தெரியுது. ஏன்னா இப்போ இந்த துயரமான நிகழ்வுகள் நடந்ததற்கு பிறகு எல்லாருமே எங்க ஊர்ல எங்க தெருவுல இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க கூப்பிட்டாங்கன்னு தான் போனேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வருது. நானாக ஆமா சார், இல்ல நான் போனேன் இல்ல சார், நான் ஃபீல்டுக்கு போய் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அதாவது காயமடைந்தவர்கள்ட்டையும் அதிகம் போனோம், உயிரிழந்தவங்க குடும்பத்திலையும் போனோம். அங்க எல்லாமே என்ன நடந்திருக்குது அப்படின்னா ஒரு பீர் பிரஷர் ஒண்ணு கிரியேட் ஆயிருக்குது சார். நான் போறேன் நீ வா, நான் போறேன் நீ வா அப்படின்றது ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கு. ஆனா யார் இதை போய் பிளான் பண்ணிருக்கிறா அப்படின்னா ஒரு எம்எல்எம் ஸ்டைல்ல சார், ஒருத்தர் 2 பேரை கூட்டு வர்றது, அந்த 2 பேர் 2 பேரை கூட்டு வர்றதுன்ற மாதிரி ஒரு எம்எல்எம் ஸ்டைல்ல என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு 2-3 சின்ன பசங்க, அதாவது ஒரு இளம் வயதை ஒரு ஒண்ணு அடலசன்ட் ஏஜ்ல இருக்கிறது அல்லது போஸ்ட் அடலசன்ட்ல இருக்கக்கூடிய 1-2 பேரை ஆர்வ கோளாரா பிடிச்சு
உங்க ஏரியால இருந்து 10 பேரை பிடிச்சிட்டு வந்திருப்பா. அப்ப அவர் வந்து ஒரு கார் அரேஞ்ச் பண்றாரு. அந்த கார் அரேஞ்ச் பண்ணி அவர் அந்த ஏரியால இருக்கக்கூடிய 10 பசங்களை அள்ளி போட்டு அவர் கூப்பிட்டு போறாரு. இப்படி வந்து ஒவ்வொரு தெருவுக்குள்ளேயும் ஒரு ஆளை திட்டமிட்டு இறக்கி விட்டு அவர் மூலமாக அந்த ஒரு 10 பேரை திரட்டி போறது. இது வந்து ரொம்ப சின்ன அளவுல நடக்கிறது. இதுக்கப்புறம் பெரிய அளவுல என்ன நடக்குது அப்படின்னா, பல்வேறு மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்களும் பல்வேறு மாவட்டத்தை சேர்ந்த பொறுப்பாளர்களும் அவங்கவுங்க ஒரு கூட்டத்தை திரட்டி, வழக்கமா எல்லா கட்சிகளுக்கும் எப்படி அவங்க கிளம்பி போவாங்களோ அது போல இவங்க கிளம்பி அந்த ஏரியாவில் போய் அசம்பிள் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் மாசா ஒரு பெரிய பெரிய வாகனங்கள் அழைச்சிட்டு வர்றது நடக்குதா அப்படின்னா அப்படியும் நடக்கிறது. அப்போ எல்லா வகையிலையும் திரட்டினா வந்து பேசிக்கான ஒரு கிரௌட வந்து இவங்க அரேஞ்ச் பண்றாங்க. அதுக்கு மேல இதை காட்டி 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 ஊடக விவாதங்கள்ல தொடர்ச்சியாக அந்த பாட்டை போட்டு ப்ரொபகேண்டா பண்ணி நீங்க வரல அப்படின்னா நீங்க எதுக்கு இந்த சமுதாயத்துல இருக்கீங்கன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தையும் கண்ணோட்டத்தையும் உருவாக்குறாங்க சார். இந்த திட்டமிட்டு விதைக்கிறாங்க, அந்த நோக்கத்தை விதைத்து அதன் மூலமா இத செஞ்சிட்டு இருக்கிறாங்க சார். இது செப்டம்பர் 26 அந்த கட்சி எப்படி இருந்ததோ அதே மாதிரியான நிலைமையில இப்போ 27 ஒரு மாதத்திற்கு பிறகு இருக்கா? இன்றைய நிகழ்வு கூட வழக்கறிஞர்கள் தரப்பிலிருந்து அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை நான் பார்த்தேன். இது வழக்கு விசாரணையில நமக்கு எதிரான ஒரு உணர்வை கொடுக்கும் அப்படின்னு வழக்கறிஞர்கள் நடக்கும் நிகழ்விலிருந்து அவங்களுடைய முரண்பட்ட கருத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான வாய்ப்பு இருக்கா? நீதிமன்றத்துல முதல்ல அவங்களுக்கு கிடைத்தது அந்த அதாவது வழக்கறிஞர்கள் அப்படின்றதுனால அந்த வழக்கையும் சேர்த்து பாக்குறேன் சார். அந்த வழக்குல வந்து இடைக்கால தீர்ப்பு கிடைத்தது. அந்த இடைக்கால தீர்ப்புக்கு இவங்க வெளிப்படுத்தின அந்த கொண்டாட்டம் வந்து ரொம்ப பயங்கரமா இருந்தது. அவங்களுடைய பொலிட்டிக்கல் இம்மெச்சூரிட்டிய காட்டுகிறது. அந்த ஆர்டரே வந்து நிறைய வேகா கொடுக்கப்பட்டிருந்தது. எதுவுமே வந்து ப்ராப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்கப்படல. வழக்கமா நாம விமர்சிக்கின்ற தீர்ப்புகள் எல்லாமே எந்த பாணியில இருக்குமோ அதே பாணியில அந்த தீர்ப்பும் அமைந்திருந்தது அப்படின்றது வந்து ஒரு பக்கம். இவங்க வந்து இந்த வழக்கறிஞர் தரப்பு, அதாவது தாவேகா வழக்கறிஞர்களே இதை பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா இது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு சார். பொதுவா எல்லா கட்சியிலும் இந்த வழக்கறிஞர் அணி அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான அணியா இருக்கும். ஏன்னா அவங்கதான் வந்து லீகலி அவங்கதான் வேன்கார்டு. எல்லாம் அந்த பார்ட்டியில இருக்கிற 50 பேருக்கு அவங்கதான் தலைவர்ல இருந்து கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் அவங்கதான் வேன்கார்டு முன்னாடி இருந்து பாதுகாக்கிறாங்க. அந்த அணி வந்து இதுல எப்படி இருக்கு அப்படின்னா, இவங்க கட்சியில கான்ஸ்பிரசி பேசுறதுதான் அவங்களுடைய வேலையுமே. கூச்சமே இல்லாமல் நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியில் நின்று கான்ஸ்பிரசியை பேசிவிட்டு போகிறார்கள். அந்த மாதிரியான நபர்கள் அவங்களே இதை பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்னும், அதாவது மோசத்திலேயும் மோசமானது எப்படிப்பட்ட மோசமாக இருக்குமோ அப்படிப்பட்ட மோசமாக இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. மக்கள் மத்தியில விஜய் மீதான அபிப்பிராயம் அப்படின்றது வந்து பெரிய அளவுக்கு மாறி இருக்கு சார். அதாவது பொதுவாவே வந்து இந்த தேர்ட் ஃபேஸா ஒரு ஃபேஸ் வரும்போது அந்த ஃபேஸுக்கு வந்து ஒரு நியூட்ரலிட்டி ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் இவங்க தானப்பா இவ்வளவு நாள், இவர் புதுசா வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து அந்த பக்கம் வந்து ஒரு பாசிட்டிவ் விஷனோட பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா புரியும், இது சரியா இருக்கா, இது தப்பா இருக்கா, இது பொலிட்டிக்கலி பேலன்ஸ்டா இருக்குதா, இது பொலிட்டிக்கலி கரெக்டான பாத்துல இருக்குதா அப்படின்றது எல்லாத்தையும் அவங்க ஆராய்வாங்க. இப்ப விஜய்க்கு வந்து இது அப்படியான ஒரு நிகழ்வு. இவர் பொலிட்டிக்கலி தப்பான ஆளு, இவர் வந்து பொலிட்டிக்கலி தப்பான ஆளுன்றதை விட பேசிக்கான ஹியூமன் எமோஷன்ஸ்லயே இவர் வந்து ரொம்ப கேவலமாக நடந்து கொள்ளும் நபர் அப்படின்ற ஒரு இது உருவாகி இருக்கு. அவருடைய சொந்த கட்சியை சேர்ந்தவர்கள் சார், அந்த கட்சியில பொறுப்புல இருக்கிறவங்க பல பேர் வந்து சமூக வலைதளங்கள்ல வெளிப்படையாக எழுதுறாங்க, இது என்ன கேவலம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, பாதிக்கப்பட்ட மக்களை பாக்குறதை இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ற ஒரு தலைவரை நாங்க பார்த்ததே இல்லை, ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்ற குரல் வந்து எல்லா தரப்பிலிருந்தும் வருகிறது. இப்ப இதுல மிஸ்ஸிங் என்னென்ன அப்படின்னா, அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் காணோம், அந்த கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அவரை காணோம், அந்த கட்சியினுடைய இணை செயலாளர்களை காணோம், பொருளாளரை காணோம், மற்றவங்களை காணோம், விஜய் ஒரு பக்கம் தலைமறைவு. இப்படி எந்த டிபேட்லயுமே தாவேகாவிலிருந்து அபிஷியலான ஸ்போக்ஸ் பெர்சன்ஸ் வர்றது இல்ல. ரொம்ப ரீசெண்டா நான் பார்த்த விஷயம், கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, இந்த ஜல்லிக்கட்டு சமயத்துல நிறைய பேர் வந்து சின்ன சின்னதாக அமைப்புகள் கட்சிகள்ன்ற பேர்ல நிறைய பேர் தொடர்ந்தாங்க. அப்படி ஒரு குரூப் வந்து விஜய் பார்ட்டியோட அசோசியேட் ஆகுறாங்க. இப்ப அவங்கதான் வந்து ஆள் போடுறது யாருன்றதே வந்து டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற அளவுல வந்து கட்சி நிர்வாகம் சீர்கெட்டு போயிருக்கிறது. புஷி ஆனந்துக்கு எதிராக கடுமையான குரல் கிளம்பி இருக்கிறது. இந்த புஷி ஆனந்துக்கு எதிராக கிளம்பி இருக்கக்கூடிய குரல் யாரிடம் இருந்து அப்படின்னா,
நிர்வாகியாக வர ஆசைப்பட்டு வர முடியாமல் வெளியில் இருப்பவர்கள். அதாவது பணம் இருக்கு, ஆனா இவர் பணத்தை வாங்கிட்டு வேற யாருக்கோ போஸ்டிங் கொடுத்தாரு அப்படின்ற ஒரு அதிருப்தி கோஷ்டிகள் அந்த உட்கட்சி முரண்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே களை காட்ட ஆரம்பித்திருக்கிறது. அந்த பார்ட்டிக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய டீக்ரேடேஷன் எல்லாமே இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும் சார். ஒரு கட்சியை தொடங்குறதுக்கு முன்னாடியே இவ்வளவு சீரழிவுகளை தனக்குள் சுமந்து கொண்டு வருகிறது அப்படின்றது எவ்வளவு மோசமானதுன்றத சாதாரண பொதுமக்கள் பார்ப்பாங்களே சார். ஒருவேளை இதை இந்திரகுமார் பேசுறாரு அப்படின்றதுனால ஒரு சாயத்தை அந்த கருத்துக்கு பலர் பூச முயற்சி செய்யலாம். ஆனா அந்த கருத்தினுடைய உண்மைத்தன்மையை மக்கள் ஆராயதானே செய்வாங்க. அந்த கருத்து யார் சொல்வதாக இருந்தாலும் அந்த கருத்து சரியாக வந்திருக்கிறதா அப்படின்னா இதுவரைக்கும் நாம சொன்ன அவ்வளவு விஷயங்களுமே தொடர்ந்து கண்ணு முன்னாடி இன்றைக்கோ நேற்றோ முந்தானேத்தோ ஏதோ ஒரு நாள்ல ஒன்னொன்னா வெளிப்படதான் தொடங்கி இருக்கிறது. அதாவது கேசியங்களா நம்ம சொல்றது இல்ல, இவருடைய கேரக்டரிஸ்டிக் என்ன, இந்த பார்ட்டியினுடைய கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்றத நம்ம அம்பலப்படுத்துற எல்லாமே உண்மைதான் அப்படின்றத மக்கள் என்டார்ஸ் பண்றாங்க. பாக்குறவங்க கமெண்ட்ஸ்லயே அது வருகிறது. தொடர்ச்சியா பல பேர் தொலைபேசியின் மூலமாகவும் தொடர்பு கொள்றாங்க. முதல்ல நீங்க சொல்லும் போது நாங்க தப்பு பண்ணிட்டோம், இப்ப நீங்க சொல்லும் போது அது சரியா இருக்குமோன்னு தோணுது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனுக்கு ஸ்டேட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இது நாம் தமிழர் கட்சியில ஒரு 5 வருஷத்துல இருந்து 10 வருஷம் கழிச்சு நடந்தது. இந்த கட்சி ஆரம்பித்து 10 மாதத்திலிருந்து 15 மாதத்திற்குள்ள இவ்வளவு விஷயங்களும் நடக்குது அப்படிங்கும் போது இது ஒரு இந்த உள்ளுக்குள் இருக்கக்கூடிய சீரழிவு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர தொடங்கி இருக்கிறது. இவரும் இருக்கிற கட்சிகளை விட இவர் நல்லவரா இருப்பாருன்ற ஒரு தோற்றம் ஆய இருந்தது. இப்ப இருக்கிற கட்சியிலேயே இவர் மோசமானவர்ன்ற இடத்தை நோக்கிதான் அது நகர்ந்துருக்கு சார். சரி, இப்ப சிபிஐ என்கொயரிக்கு இங்க ஒரு பெரிய கோரிக்கை அவங்க நேரடியாக இல்லை, நீதிமன்றத்துல அவங்க வைக்கல. ஆனா இவர்களுடைய குரலாக வேறு சில நபர்கள் அந்த கோரிக்கையை முன் வச்சாங்க. தீர்ப்பு, இடைக்கால தீர்ப்பு வந்த உடனே ஒரே கொண்டாடவும் செய்தாங்க சிபிஐ விசாரணைய. இப்ப சிபிஐ முதல் தகவல் அறிக்கையில அதே மதியழகன், ஆனந்த், நிர்மல்குமார், ராஜ்மோகன் மற்றும் பலர் அப்படின்னு தானே இருக்குது. அதை எப்படி இப்ப ரிசீவ் பண்றாங்க? இந்த 5 பேரை A1, A2, A3, A4, A5 வச்சா மட்டும்தானே சார் தொடர்ந்து பேச முடியும். லிஸ்ட்ல இருந்து நீங்க அக்யூஸ்ட் லிஸ்ட்ல இருந்து இந்த பேரை எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் என்ன டேர்ம்ஸின் அடிப்படையில ஒருத்தர பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறது? அதுல ஆதவர்ஜுனா பேர் மட்டும் எதுலையுமே மாட்டாது சார். அதுல ஒரு பின்னாடி ஒரு சந்தேகம் வரலையா சார்? அரசியல் இருக்கு அதுல. இருக்கலாம் இல்லையா சார்? இருக்கலாம். அவர் டெல்லிக்கு போறாரு, பாதுகாப்பு ஆலோசகர்கள் எல்லாம் சந்திக்கிறாரு, சாணக்கியர்களை சந்திக்கிறார். அப்படி பல பேரை அவர் போய் பாக்குறாரு வர்றாருன்றது பொலிட்டிக்கல் சர்க்கிள்ல ஊரறிந்த உண்மை. ஆதவர்ஜுனா யாருன்றது ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம். பொதுவாக அந்த பேர் இல்லையே, இந்த பேர் இல்லையே அப்படின்னு போராடும் போது காவல்துறை சொல்ற ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு நினைவுக்கு வருது. அதுல அண்ட் அதர்ஸ்னு போட்டிருக்கோம்ல, எப்ப வேண்டுமானாலும் எங்க விசாரணையின் போக்குக்கு தகுந்த மாதிரி நாங்க பெயர்களை சேர்த்து கொள்ள முடியும். அதனால இப்ப போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டு நீங்க போங்க, நாங்க ஒரு விசாரணையின் போக்குல அது நீங்க சொல்ற மாதிரி இருந்தது என்றால் நாங்க அந்த பெயரை சேர்த்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் கூட சார். பல நேரங்கள்ல அண்ட் எக்ஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து விரிவடையும், யாரனாலும் உள்ள சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வெளிப்படையா இந்த 5 நபர்கள் அப்படின்றதுல 2 விஷயம். ஒண்ணு, இந்த கேஸ்ல யாரு எஃப்ஐஆர் போட்டாலும் இந்த 5 பேரை தான் பிரைமரி அக்யூஸ்டா வச்சு கேஸ் போட முடியும். 2வது, இந்த 5 பேர் பிரைமரி அக்யூஸ்டா இருக்கிறது அப்படிங்கிற வரைக்கும் தான் இதுல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மைலேஜஸ் 2 தரப்பும் பார்வையிட முடியும். 3வது, இது தொடக்கம் தான். சிபிஐ போட்டிருக்கிறது எஃப்ஐஆர் தான். சார்ஜ் ஷீட் அப்படின்றது இதற்கு பின்னாடி வரப்போகுது. அது என்னவா வரப்போகுதுன்றத பார்க்கணும். அதற்கு அடுத்து இன்னும் ரொம்ப போனோம் அப்படின்னா இதுல ரொம்ப சர்ச்சையாக இருப்பது என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் பவரை, ஒரு எக்ஸ்ட்ரா என்கொயரி பவரை ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜுக்கு சுப்ரீம் கோர்ட் எடுத்து கொடுத்திருக்கிறது அப்படின்றது இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் இப்படி குஜராத் படுகொலையின் போது கூட இப்படியான அதிகாரங்களை கையில் கொடுத்து ஒரு நீதிபதியின் விசாரணை நடத்தப்படாது, இங்க நடத்தப்படுது அப்படிங்கிறது இது எந்த டைரக்ஷன்ல போகுதுன்றத வெளிப்படையா தானே சார் காட்டுது? அது வெளிப்படையாக காட்டுது. பட் விசாரணையின் போக்கு எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். இதுல நீங்க இப்ப பேசும்போது சில விஷயங்களை சொன்னீங்கல்ல, அதுல அங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சில ஒவ்வாமைகள், முரண்கள் இதெல்லாம் பத்தி குறிப்பிட்டீங்க. அது நேற்று நாளிதழ்ல ஒரு செய்தியாக பார்த்தேன்.
கட்சிக்குள்ள குழப்பம், சைலண்ட் மோடுல விஜய் அப்படின்னு தலைப்புல அந்த செய்தியை போட்டிருந்தாங்க. அது முழுக்க ஒரு காசிப் ஸ்டோரி மாதிரி தான் எழுதப்பட்டிருந்தது. யாராவது ஒரு ஆபீஸ் பேரர் இருந்து இதை சொன்னாரு அப்படின்னு சொல்லி எந்த ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் எதுவும் அதுல இல்ல. ஊக செய்தியாகத்தான் இருந்தது. நீங்களும் மில்டனும் அந்த கட்சி தோழர்கள் மூலமாக உங்களுக்கு தகவல்கள் வருது, அதை நீங்க பேசுறீங்க. கிட்டத்தட்ட நீங்க பேசுகின்ற சப்ஜெக்டும் இந்த ஊக செய்தியாக நாளிதழில் வந்திருக்கிற செய்தியும் ஒண்ணு போலதான் இருக்கு. ஒருவேளை அவங்க உங்க பேச்ச கேட்டுட்டு தான் செய்தியை போட்டாங்களோன்னு சந்தேகப்படுறாங்களோ. அது இல்ல சார், கட்சியில இருக்கிற எல்லாருமே விசில் ப்ளோ பண்றது தொடர்ந்து நடக்குது சார். நீண்ட காலமா எங்கள்கிட்ட விசில் ப்ளோ பண்றாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த விசில் ப்ளோயிங்க யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க சார். அதை யாரோ ஒருத்தர் வெளியே கொண்டு வந்துகிட்டே தான் இருக்கிறாரு. இப்போ ஒரு பக்கம் டிஎன் ட்ரால்ல பல விஷயங்களை வெளியே சொல்றாங்க. ஒவ்வொரு சேனல் மூலமாவும் ஒன்னொன்னு வெளியே வருது. இப்ப இது எல்லாத்தையுமே எப்படி ஒன்னா திரட்டுறாங்க அப்படின்னா, ஒரு சிலரு இதுக்கெல்லாம் திமுகவும் திமுகவை சார்புடைய ஒரு நிறுவனமும் பெரிய அளவுக்கு பணம் செலவழித்து இதெல்லாம் பரப்புரை செய்கிறது அப்படின்ற மாதிரி, விஜயை அழிப்பதற்கு இவ்வளவு கோடிகளா அப்படின்ற மாதிரியான கண்ணோட்டத்தை கொடுக்குறாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, திமுக சார்புடைய ஒரு நிறுவனம், இவங்க யாருன்றது ஊருக்கே தெரிந்த விஷயம், வெளிப்படையான உண்மை. இது எதுவுமே மூடி மறைத்து திரைமறைவுக்கு பின்னால் நடப்பது அல்ல, ரொம்ப வெளிப்படையான விஷயங்கள் தான். அவங்க கட்சியினுடைய வளர்ச்சிக்காக ஒரு சேனல்ல பணம் கட்டி அந்த சேனலை ப்ரொமோட் பண்றதுல என்ன கேடு, என்ன தவறு? அதுக்குதானே ஒரு நிறுவனத்தை அந்த கட்சியோ அல்லது அந்த கட்சி தொடர்புடையவர்களோ வச்சிருக்கிறாங்க. அப்ப அதை செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? இத அதாவது அந்த நிறுவனத்தினுடைய பேரை நீங்க யாரு நீங்க சேனல்னு சொல்றீங்கல்ல, அது கொஞ்சம் மிஸ்லீட் பண்ணது என்ன மாதிரி கேட்கக்கூடிய நேயர்களை மிஸ்லீட் பண்ணும். டிவி சேனல்ஸ்ல அப்படியேதான் இன்வெஸ்ட் பண்ணி டிவி சேனல்ல பப்ளிக்கா செயல்படக்கூடிய ஒரு டிவி சேனலை ஒரு சைடா செயல்படுறதுக்கு நீங்க திமுக முயற்சி செய்தா? ஓஹோ, அப்படி புரிஞ்சுக்கிறாங்களா? சாரி சார், நான் இந்த டிஜிட்டல் வேர்ட்ஸ்ல கொஞ்சம் லேப்ஸ் ஆயிட்டேன். நான் அதை கிளியரா சொல்றேன் சார். அதாவது முகநூல்ல சில பக்கங்கள், இன்ஸ்டாகிராம்ல சில பக்கங்கள், இந்த பக்கங்களின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுடைய விஷயங்கள், அவங்களுடைய கருத்துக்கள், அதுக்கு பணம் செலவழித்து அதை ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னா, அதுக்குதான் அந்த நிறுவனம் இருக்குது, அதுக்குதான் அந்த கட்சி இருக்குது, அதுக்குதான் அந்த கருத்து பேசப்பட்டிருக்குது. இதை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல பல பேர் இது பாருங்க எவ்வளவு செலவு பண்றாங்க. திமுக மட்டும்தான் அப்படி செய்யறாங்களா? இல்ல திமுக மட்டும்தான் அப்படி செய்யுது சார். நேரடியாக வெளிப்படையாக என் கம்பெனி இது, இந்த கம்பெனில இருந்து நான் இவ்வளவு செலவு பண்றேன், இது வெளிப்படையா இருக்கு அப்படின்ற ஒரு அக்கௌண்டபிளான ப்ராசஸ திமுக மட்டும்தான் செய்யுது. மத்த எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நான் வெளிப்படையா சொல்றேன், பேஸ்புக்ல பல ஆன்டி ப்ரொஃபைல்ஸ் வச்சிருக்காங்க சார். ANTI அல்ல AUNTY ப்ரொஃபைல்ஸ். பல பெண்களினுடைய புகைப்படங்களை போட்டு ஆட்களை தேற்றுகின்ற பேஸ்புக் பேஜஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் நிறைய இருக்கு. அந்த சேனல்கள் எல்லாம் கடந்த சில மாதங்களாக பெயர் மாற்றப்பட்டிருக்கின்றன ட்ரால் பேஜஸாக. அந்த ட்ரால் பேஜஸுக்கு யாரு பணம் செலவு, அந்த ட்ரால் பேஜஸ் யாரை டிமாரலைஸ் பண்ணுது, யாரை ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னா, டிஎம்கேவை டிமாரலைஸ் பண்ணி ஏடிஎம்கே, டிவிகே, பிஜேபியை ப்ரொமோட் பண்றாங்க. இது எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு நிறுவனம் செயல்படுது. அந்த நிறுவனம் யாரோட நிறுவனம் யாருக்கும் தெரியாது. ஜூபா கார்ப்ல போய் பார்த்தா டைரக்டர் பேர் தான் தெரியும், உள்ள உட்காந்து வேலை பார்க்கிறவர் யார் பேருன்றது நமக்கு தெரியாது. ஆனா திமுக அப்படி இல்லையே. அவங்க பாப்புலேஷன் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க்னு நிறுவனம் வச்சிருக்காங்களா, அந்த நிறுவனம் அதை செய்யுது. அந்த நிறுவனம் அதை செய்யறதுக்கு தான் உருவாக்கப்பட்டதுன்னு வெளிப்படையா அறிவிச்சுதான் உருவாக்குறாங்க, மறைமுக நிறுவனம் கிடையாது. அப்போ திமுக வெளிப்படையாகத்தான் தன்னை ப்ரொமோட் பண்ணிக்குது, திமுக மறைமுகமா தன்னை ப்ரொமோட் பண்ணல. ஆனா வெளிப்படையாக இதை ஒப்புக்கொள்ளுகின்ற திராணி திமுகவுக்கோ அல்லது அந்த நிறுவனத்துக்கோ இருக்கு. இந்த பக்கம் டிவி சேனல்ஸ திமுக கைட் பண்ணுது, திமுக இதை போட சொல்லுது, இதை போட மாட்டாங்க அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்றாங்க. அதனால நம்மளும் திரும்ப திரும்ப சில விஷயங்களை பேச வேண்டியது இருக்கு சார். ஃப்ரம் த பிகினிங், ஸ்டார்டிங்ல இருந்து பார்ப்போமே சார். அமைச்சர் பொன்முடி அவர்கள் கேஸ்ல கன்விக்ட் ஆனாரு. அந்த மேட்டர்ல எல்லா ஊடகங்களும் எல்லா நேரத்திலையும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் தொடர்ந்து விவாதங்கள், தொடர்ந்து நேரலைகள் நடத்தி கொண்டே இருந்தார். அதுல பதிய வைக்கப்பட்ட கருத்து என்ன? செந்தில் பாலாஜி விவகாரத்துல ஊடகங்களின் மூலமாக நடந்த விவாதங்கள்ல பதிய வைக்கப்பட்ட கருத்து என்ன?
சாம்சங் தொழிலாளர் போராட்டத்தை வந்து எதன் மூலமாக மக்கள் அறிந்து கொண்டார்கள்? ஊடகங்களின் மூலமாக தானே மக்கள் அறிந்து கொண்டார்கள். ஊடகங்கள் காட்டாம எப்படி அது மக்களுக்கு போய் சேர்ந்துச்சு? துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், அதை ஊடகங்கள் தானே மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது. அதை வந்து திமுக நினைச்சிருந்தா இப்படி ஒரு போராட்டம் நடக்கிறதையே தெரியாம எந்த சேனலையும் வரவிடாம, நான் கடந்த கால உதாரணம் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் சார். ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்து கொண்டிருந்த போது திடீரென்று சேனல்கள் பிளாக் அவுட் ஆகும், திடீரென்று கேபிள்கள் கட் ஆகும், திடீரென்று கரண்டுகள் கட் ஆகும், எல்லாம் நடக்கும். இந்த ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்த போது திடீரென்று பல சேனல்கள் வந்து பிளாக் அவுட் ஆகும், புள்ளி அடிக்கும், காணாமல் அடிக்கப்படும். ஒரு குறிப்பிட்ட சேனல்லாம் வந்து ஒரு மாதம் அளவிற்கு தமிழ்நாடு முழுக்க முடக்கி வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு அவங்க வழக்கு நடத்தி அதை ஜெயிச்சுட்டு வந்தாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாமே வெளிப்படையாக மக்கள் மத்தியில் விவாதிக்கப்படுகின்றன. ஊடகங்கள்ல விவாதிப்பதற்கான எல்லா நேரமும் எல்லா அவைலபிள் ரிசோர்ஸும் அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆனா திமுக தான் இவர்களை கட்டுப்படுத்துகிறார்கள் அப்படின்னா, ஏன் சார் 24/7 விஜய் பாட்டை போட்டு ப்ரொமோட் பண்றதை திமுக அனுமதிக்குது? ஏன் அந்த நிறுவனம் அதை அனுமதிக்கும்? ஒரு நிறுவனம் ஊடகத்தை கட்டுப்படுத்துது அப்படின்னா அந்த நிறுவனம் வந்து விஜய் பாட்டை போட்டு ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லுமா? இது என்ன மாதிரியான லாஜிக்? நிறைய சந்தேகங்களை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இது ஒரு நாள்ல முடியாது போல இருக்குது. ரொம்ப நன்றி இந்திரகுமார். நாளைக்கோ அல்லது இந்த வாரத்துல இன்னொரு நாளோ தொடர்ந்து பேசலாம் இதை பத்தி. ரொம்ப நன்றி. வணக்கம்.